ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் 44வது திருநாமம். விதாத்ரே நம. ஒரு பெண் தன் வாழ்நாளில் கருத்தரிக்கக்கூடிய காலந்தோறும் வருடம் ஒரு குழந்தை பெற்றாலும் கூட 30 குழந்தைகளுக்கு மேல் பெற முடியாது. அவ்வாறு இருக்க மகாபாரதத்தில் காந்தாரிக்கு மட்டும் எப்படி 100 கௌரவர்கள் மகன்களாக பிறந்தார்கள்? நீங்கள் சொல்வது போல வருடம் ஒரு குழந்தை என்ற ரீதியில் அவர்கள் பிறக்கவில்லை. அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் தான் பிறந்தார்கள். அதை எப்படி ஒரே நேரத்தில் அத்தனை குழந்தைகள் பிறக்க முடியும்? சுபால தேசத்து இளவரசி காந்தாரி திருதராஷனை மணந்து கொண்டாள். கண் பார்வை இல்லாத தன் கணவருக்கு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது என்பதற்காக தன் கண்களையும் துணியால் கட்டிக்கொண்டு பார்வையற்றவள் போலவே வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் அவர்களின் அரண்மனைக்கு வியாசர் வந்தபோது அவரை வரவேற்று உபசரித்தாள் காந்தாரி. உனக்கு 100 பிள்ளைகள் பிறப்பார்கள் என்று வியாசர் ஆசீர்வதித்தார். அடுத்த சில நாட்களில் காந்தாரி கருவுற்றாள். திருதராஷ்டிரனின் சகோதரரான பாண்டுவின் மனைவி குந்தி தேவி துர்வாசர் உபதேசித்த மந்திரத்தை ஜபம் செய்து தர்மதேவனின் அருளால் கருவுற்றாள். 10 மாதங்கள் நிறைவடைந்த பின் ஐப்பசி மாதம் வளர்பிறை பஞ்சமியில் கேட்டை நட்சத்திரத்தில் யுதிஷ்டனை ஈன்றாள். ஆனால் 2 வருடங்களாக கருவுற்றிருந்த காந்தாரிக்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லை. குந்திக்கு குழந்தை பிறந்த செய்தியை கேட்டு பொறாமை கொண்ட அவள் தன் வயிற்றில் வேகமாக அடித்து கொண்டாள். அதனால் ஒரு மாமிச பந்து அவளது கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்து விழுந்தது. வலியாலும் வேதனையாலும் ஏமாற்றத்தாலும் துடித்தாள் காந்தாரி. 2 வருடங்கள் சிரமப்பட்டு இந்த மாமிச பந்தையா சுமந்தேன் என்று புலம்பினாள். அவளுக்கு ஆறுதல் சொல்ல வியாசர் வந்தார். நீங்கள் வரமளித்தபடி பிறந்த 100 குழந்தைகளை பாருங்கள் என்று அந்த மாமிச பந்தை வியாசரிடம் காட்டினாள் காந்தாரி. நான் விளையாட்டாக சொல்லும் வார்த்தைகள் கூட பொய்க்காது என்றார் வியாசர். பணியாட்களை அழைத்து அந்த மாமிச பந்தை குளிர்ந்த நீரால் கழுவ சொன்னார். அது 101 துண்டுகளாக பிரிந்தது. 101 பாத்திரங்களில் நெய் ஊற்றி எடுத்து வர சொன்னார் வியாசர். விதாத்ரே நமக என்று சொல்லியபடி அந்த ஒவ்வொரு மாமிச துண்டையும் நெய் ஊற்றிய பாத்திரங்களுக்குள் இட்டார். அதன் விளைவாக துரியோதனன் உள்ளிட்ட 100 கௌரவர்களும் துச்சலா என்ற பெண்ணும் பிறந்தார்கள். இன்று நவீன மருத்துவத்தில் சோதனை குழாய் மூலம் செயற்கை கருத்தரிப்பு செய்து குழந்தைகளை உருவாக்குவது போல அந்நாளில் வியாசர் நெய் பாத்திரங்களிலிருந்து 101 குழந்தைகளையும் ஒரே நேரத்தில் உருவாக்கினார். ஒன்றாக இருந்த அக்கருவை பலவாக பிரிக்கும்போது விதாத்ரே நமக என்று வியாசர் ஜபிக்க என்ன காரணம்? மூல பிரகிருதியில் பிரம்மாவை கருவாக திருமால் விதைப்பதால் அவர் தாதா என்று அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 43வது திருநாமம். தான் விதைத்த கருவை 4 முகங்கள் கொண்ட பிரம்மதேவராக தன் அருட்பார்வையால் வளரச் செய்கிறார். அவ்வாறு கருவை வளரச் செய்வதால் விதாத என்ற சகஸ்ரநாமத்தின் 44வது திருநாமத்தால் போற்றப்படுகிறார். கருவை விதைப்பவர் தாதா, விதைத்த கருவை வளர்ப்பவர் விதாதா. காந்தாரியின் கருவிலிருந்து வந்த மாமிச துண்டுகளை குழந்தைகளாக வளரச் செய்ய வேண்டும் என்று திருமாலை பிரார்த்தித்து விதாத்ரே நமக என்று ஜபித்தார் வியாசர். அவ்வாறே அவையும் குழந்தைகளாக உருவெடுத்து வந்தன. விதாத்ரே நம என்று சொல்லி வரும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஆரோக்கியமான பிள்ளைகள் பிறப்பார்கள். ஓம் நமோ நாராயணாயம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.